எந்த ஒரு விஷயத்திலயுமே ஒரு சின்ன மிஸ்டேக் நடக்குதுன்னா இம்மீடியட்டா அது என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சு அதுக்கான சொல்யூஷனை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கான வேல்யூவே தனிங்க. அந்த மாதிரி தாங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் படிச்சேன். இம்மீடியட்டா உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான். நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு ஆட்டோ செக்டார்ல இருக்கக்கூடிய ஒரு முன்னணி பங்கு அப்படின்னா மாருதி சுசுகியே சொல்லலாம். இவங்களுடைய லேட்டஸ்டா ஒரு வெர்ஷன் ஆஃப் கார்ல வந்து ப்ராப்பரா வந்து ஃபியூல் அதோடைய அந்த மீட்டர் காட்டல. அதே மாதிரி எமர்ஜென்சி லைட்லாம் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே வாடிக்கையாளர்கள் கிட்ட இருந்து கண்டினியூவா இந்த கம்ப்ளைண்ட் வந்த உடனே இம்மீடியட்டா அவங்க வந்து அதை ரெக்டிஃபை பண்ணி தந்துட்டு இருக்காங்க. அதோட 39,506 வாகனங்களை வந்து திரும்ப நாங்க வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். இது வந்து ஒரு சூப்பர்ப் இல்ல. சோ மாருதி சுசுகி ஸ்டாக்க பத்தி பார்ப்போம். 4,95,786 கோடி மார்க்கெட் கேபிட்டலோட 15,768 ரூபாய் விலையில தன்னோட 52 வீக் ஹை 16,674 அப்படிங்கிற ஹை கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கிற ஒரு பங்கு தான் மாருதி சுசுகி. இவங்களுடைய பிஇ வந்து 33, இபிஎஸ் வந்து 470 அண்ட் இண்டஸ்ட்ரி பிஇ வந்து 34. இன்ட்ரின்சிக் வேல்யூ 9,411. உங்களுக்கு பிஇனா என்ன, இபிஎஸ்னா என்ன அப்படிங்கிறது தெரியலையா? ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்க, இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்க. அந்த வீடியோ லிங்க் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி எஜுகேஷன் வீடியோஸ் நிறைய உங்களுக்கு ஷேர் பண்றேன். சோ இவங்க வந்து லாஸ்ட் இயர் வந்து பண்ண சேல்ஸ் வந்து 1,52,913 கோடி. இது வந்து ப்ரீவியஸ் இயர்ஸை விட நல்லாவே அதிகரிச்சிருக்கு. அண்ட் ப்ராஃபிட் வந்து 14,500 கோடி. பாஸ்ட் 5 இயர்ஸ்ல இந்த நிறுவனத்துடைய சேல்ஸ் growth 15% ஆகவும், பாஸ்ட் 5 இயர்ஸ்ல இந்த நிறுவனத்துடைய ப்ராஃபிட் growth 35% ஆகவும், பாஸ்ட் 5 இயர்ஸ்ல இந்த நிறுவனத்துடைய ரிட்டர்ன் 18% ஆகவும் இருக்கு. சோ மாருதி சுசுகி அப்படிங்கிற ஒரு நிறுவனம் ப்ரமோட்டர் கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஹோல்டிங் வந்து 58% அண்ட் எஃப்ஐஐ ஹாவ் 15%, டிஏ ஹாவ் 22%. இவங்களுடைய இந்த இந்த கார்களை திரும்ப பெறும் அப்படிங்கிறது ஒரு பிசினஸ் வீக் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு நியூஸா நான் எடுத்தேன். ஓகே, ஒரு பிசினஸ்ல ஒரு சின்ன கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து ஒரு சஜஷன்ஸ் வருது, இல்ல ஒரு கம்ப்ளைண்ட் வருதுன்னா they need to take actions, they are taking. பட் இவங்களுடைய சேல்ஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதுல இவங்க தன்னை எப்படி சஸ்டெயின் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம். இந்த மாதிரி வேற எந்த பங்கை பத்தி தெரிஞ்சுக்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் திருச்சியில நடக்க போற டைரக்ட் ஃப்ரீ மீட்ல ஜாயின் பண்ண விரும்புறவங்க இந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஃபுல் டீடைல் ஷேர் பண்றேன். இட்ஸ் a complete free, don't miss. Thank you for watching. Have a fabulous day to everyone. Thank you.